இன்றைக்கு கூட ஒரு செய்தியை பார்க்கின்றோம், விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் வருது அப்படிங்கிறதுக்காக மசூதிக்கு துணியை போட்டு மூடுறாங்க. அதில் ஆரம்பிக்கிறார்கள் என்றால் நாளைக்கு இந்த இடத்துல மசூதி இருக்கக்கூடாது என்று முடிவெடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? யாருக்காக அச்சப்பட்டு காவல்துறை இதை செய்கிறது? எதற்காக செய்கிறார்கள்? இது யார் கேள்வி கேட்பது? இது திமுக செய்யவில்லை, காவல்துறை செய்கிறது என்றால் இப்படியான காவல்துறை திமுக என்றைக்கு கேள்வி கேட்கும்? தொடர்களே, இந்துத்துவ அமைப்புகள் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் தங்களது செயல்பாடு வீச்சுக்களை குறைக்கவே இல்லை. குறைப்பதற்கான எந்த விதமான அறிகுறிகளும் தென்பட்டதாக நான் பார்க்கவில்லை. பல்வேறு யுக்திகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள், பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். நம்மால் செய்ய முடிவதெல்லாம் எதிர்வினைகளாக மட்டுமே இருந்து வருகின்றன. ஆக எதிர்வினைகளை நாம் நகர்த்தி இவர்களது செயல்பாடுகளை முறியடிக்கக்கூடிய முயற்சிகளுக்கு எத்தனை சதவிகிதம் அதிகார வர்க்கத்திலிருந்தும் ஆட்சியாளரிடமிருந்தும் ஆதரவு வருகிறது என்று நமக்கு தெரியாது. நமக்கு அதை நான் சொல்லி விளங்க வைப்ப தேவையில்லை. நாம் ஒவ்வொரு முறையும் களத்தில் எதிர்கொண்டு இருக்கின்றோம். ஆக ஒரு புறம் இந்துத்துவவாதிகளிடமும் மறுபுறத்தில் அதிகார வர்க்கத்திடமும் இன்னொரு புறத்தில் ஆட்சியாளர்களுக்கு இதை புரிய வைக்கின்ற முயற்சியுமாக மூன்று களங்களிலுமே இதற்கான பணிகளை, செயல்பாடுகளை, எதிர்ப்புகளை, தடைகளை எதிர்கொண்டுதான் செய்ய வேண்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் கடந்த 4.5 ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எந்த விதத்திலும் அவர்கள் இந்துத்துவ செயல்பாடுகளை இந்த அமைப்புகள் குறைத்துக் கொள்ளவில்லை. அடிப்படையிலே நாம் எதிர்வினை ஆற்றுகின்ற ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலிருந்து மாற்றி நாம் அவர்களை பின்வாங்க வைப்பதற்குரிய செயல்பாடுகளுக்கான ஒரு திட்டமிடல் தேவைப்படுகிறது. அப்படியான ஒரு ஆலோசனை நமக்கு தேவைப்படுகிறது. அது ஒரு பண்பாட்டு இயக்கமாக அவர்கள் தொடர்ச்சியாக இயங்கி வருகிறார்கள். சமூகத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய நீண்ட காலமாக இருக்கக்கூடிய சிறு சிறு முரண்பாடுகளை எல்லாம் மிகப்பெரிய வகையிலே தங்களது அரசியலுக்கு பயன்படுத்துகின்ற ஒரு நுணுக்கமான செயல்பாடுகளை செய்து வருகிறார்கள். பல்வேறு அரங்குகளை உருவாக்குகிறார்கள். இந்து மக்கள் கட்சி ஒரு அரங்குகளை உருவாக்குகிறது, இந்து முன்னணி ஒன்றை செய்கிறது, RSS ஒன்றை செய்து கொண்டிருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சி ஒன்றை செய்து கொண்டிருக்கிறது. தேவை என்றால் அனைவருமே ஒன்றிணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமது அரங்கு என்பது பல்வேறு தளங்களாக பிரிந்து நிற்கிறது. நமக்குள்ளான ஒரு ஒற்றுமையான செயல் திட்டங்கள் தேவைப்படுகின்றன. நம்மை போன்ற தேர்தலுக்கு அப்பாற்பட்ட அமைப்புகள் இது குறித்தான ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. நாம் திமுகவினுடைய ஆதரவுக்காகவோ அல்லது எதிர்ப்பின் அடிப்படையில் அதை அணுக போவது இல்லை, அது அணுகவும் தேவையும் இல்லை. ஆனால் அந்த அடிப்படையில் மட்டுமே அணிகளை அமைத்து விட முடியாது. திமுகவிற்கு சார்பாக அல்லது சாதகமாக அல்லது அவர்களுக்கு நெருக்கடி வந்து விடுமோ என்கின்ற கவலையிலே ஒரு நிகழ்ச்சியை நடத்திவிட முடியாது. பாசிஸ்டுகளை எதிர்க்கின்ற அந்த போராட்டத்திலே எல்முனை அளவு கூட நம்மால் பின்வாங்க முடியாத ஒரு முழு வேட்சியோடு இறங்கினால் ஒழிய இந்த கும்பல்களை நம்மால் வீழ்த்த முடியாது. அதற்காக நாம் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை நாம் எதிரிகளாகவும் பார்க்கவில்லை. அவர்களிடத்தில் இதற்கான பங்களிப்பு இருக்கும் என்றால் நாம் பெரும் மகிழ்ச்சியோடு வரவேற்கவே செய்கின்றோம். அதற்கான சூழலை உருவாக்கி கொடுத்தார்கள் என்றால் அதை நாம் பெரும் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்கின்றோம். அதே சமயத்தில் அவர்கள் செயல்படவில்லை என்றால் அதையும் கடந்து நாம் முன்னேறுவதற்கு அணியமாக இருக்க வேண்டும். அவர்களுக்காக நாம் காத்திருக்க முடியாது. அவர்கள் பாசிசத்தை வீழ்த்துவதற்காக வந்தவர்கள் அல்ல. பாசிச எதிர்ப்பு முன்னணியிலே தங்களையும் இணைத்துக் கொண்டு அவர்கள் வந்தார்கள். ஆக பெரிய ஆற்றலாக இருக்கின்ற காரணத்தினால் மட்டுமே பாசிச எதிர்ப்பு அணியை அவர்களால் வலிமையாக சரியான திசையை நோக்கி நகர்த்திவிட முடியும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் அதிகார வர்க்கத்தினுடைய அங்கமாகவே மாறிப்போனவர்கள். இன்றைக்கு அதிகார வர்க்கம் என்பது வலதுசாரி அரசியலாகவே மாறி நிற்கிறது. அதிகார வர்க்கத்திற்குள்ளாக வலதுசாரி அரசியல் என்பது தீவிரமாக ஊடுருவி நிற்கிறது. இதை கையாளுகின்ற பொறுப்பு என்பது தேர்தல் கட்சிகளும் தேர்தல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு இயங்குகின்ற இயக்கங்களும் இணைந்து நின்று செயல்பட்டால் மட்டும்தான் அதை சாத்தியப்படுத்த முடியும். தேர்தல் கணக்குகளை வைத்துக்கொண்டு இந்த நகர்வுகளை நம்மால் செய்துவிட முடியாது, செய்யவும் கூடாது. ஆக தோழர்களே, இந்த இந்துத்துவ சக்திகளை நேருக்கு நேராக எதிர்த்து மோத வேண்டியது இருக்கிறது. வட இந்தியாவிலே பாபர் மசூதி இடித்தார்கள். இடித்தது என்பது ஒரு சட்டவிரோத செயலாக சர்வதேச அளவில் கண்டனத்தை உருவாக்கிய பிறகு, சாமானிய மக்களிடத்தில் அதற்கு பெரும் வரவேற்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவான பிறகு நீதிமன்றத்திற்கு சென்று அதற்கான சூழலை உருவாக்குகிறார்கள். அதற்கு பிறகு அங்கே கோவிலை கட்டுகின்ற முயற்சிக்கு முன்னெடுக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அப்படி இடிப்பது என்ற ஒரு செயலை அவர்கள் செய்துவிட்டால் மக்களிடத்திலே அவர்கள் அம்பலப்பட்டு போய்விடுவார்கள், தனிமைப்பட்டு போய்விடுவார்கள். இந்த காரணத்தினால் நீதிமன்றத்தின் துணை கொண்டு இந்த முயற்சிக்கு அவர்கள் முன்னகர்கிறார்கள். நாம் நீதிமன்றத்தில் இதற்கான வழக்காடுகளையும் மக்கள் மன்றத்தில் இதற்குரிய அணி சேர்க்கைகளையும் இயன்ற அளவிலே முன்னெடுப்பது என்பது மிக முக்கியமானது. அதை தோழர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள். ஒருவேளை நீதிமன்றம் எதிராக இருக்கும் என்றால், நீதிமன்றத்தில் எதிர்பார்த்த தீர்ப்புகள் கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்வது? நீதி கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்வது?
பாசிஸ்டுகளை மயிலிறகு கொண்டு நம்மால் கையாண்டு விட முடியாது. என்ன ஆனாலும் சரி, நேருக்கு நேராக எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். வீதியில் இறங்கியே இதை விரட்டி அடிக்கின்ற முயற்சிக்கு நாம் தயாராக வேண்டும். நீதிமன்றம் இதையெல்லாம் புரிந்து கொண்டு ஒரு தீர்ப்பை தரும் என்றால் தரலாம். இல்லை என்றால் உயிருக்கு அச்சப்படாமல் நாம் களத்தில் இறங்க வேண்டிய தேவை இருக்கிறது. இல்லை என்றால் எதிர்காலத்தை நாம் காத்துவிட முடியாது. இந்துத்துவவாதிகளுக்கு இந்த துணிச்சல் இருக்கும் என்றால் அதே துணிச்சல், அதை விட 2 மடங்கு துணிச்சலோடு தான் நாம் களமிறங்க வேண்டும். ஏனென்றால் நாம் எதிர்கால சந்ததியினுடைய வாழ்விற்காக போராடக்கூடிய தோழர்கள். இந்துத்துவவாதிகளுக்கு நாம் எச்சரிக்கை விடுக்கின்றோம். தமிழ்நாட்டிற்குள்ளாக கலவரத்தை தூண்டுகின்ற வகையில் முயற்சிகளை முன்னெடுத்தால் நாங்கள் உயிர் போவதை பற்றி கூட கவலைப்படவில்லை, நேரடியாக களத்தில் இறங்கி நின்று நாங்கள் உங்களை எதிர்கொள்வோம் என்பதை சமயத்தில் எச்சரிக்கையாக தெரிவிக்க விரும்புகிறோம். நாங்கள் இல்லை என்றால் எங்களுக்கு அடுத்து ஒரு தலைமுறை வரும். ஆனால் கலவரக்காடாக மாற்றிவிட்டு தமிழ் சமூகத்திற்குள்ளாக பிளவுகளை உருவாக்கிவிட்டால் இவர்கள் இணைத்து விட முடியாது. ஆக நாங்கள் சாவை கண்டு அச்சப்படவில்லை, வழக்குகளை கண்டு அச்சப்படவில்லை, சிறையை கண்டு அஞ்சியவர்கள் இல்லை. ஆக இந்த சூழல், இந்த தீவிரமான சூழலை நாம் இந்த சமூகத்திற்கு உணர்த்த வேண்டியது இருக்கிறது. இதை புரிந்து கொண்டு ஆட்சியாளர்களும் இந்த பாசிஸ்டுகளுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்ம தமிழ்நாட்டிற்குள்ளாக பல்வேறு ஒற்றுமைகளை நாம் கோருகின்றோம். சாதி கடந்து ஒன்றுபடுகின்ற தேவைகளை பற்றி பேசுகிறோம். இங்கே சாதி என்பது தொழிலாளர்கள் ஒன்றுபடுவதை தடுக்கின்ற சக்தியாக இருக்கிறது. இங்கே பல்வேறு பாட்டாளி மக்கள் ஒன்றிணையக்கூடிய அந்த அரசியல் தளங்களை தகர்க்கக்கூடியதாக சாதி இயங்கி வருகிறது. இந்த சாதியை கூர்திட்டுகின்ற அரசியலை இந்துத்துவ அமைப்புகள் செய்து வருகின்றன. இந்துத்துவ அமைப்புகள் வெற்றி பெற்றால் சாதி மேலும் மேலும் கூர்மையடையும். இந்த முரண்பாடுகள் மேலும் மேலும் சாமானிய மக்களை பாதிக்கும். தமிழ்நாட்டிற்குள்ளாக அரசியல் ஒற்றுமை என்பது சாத்தியம் இல்லாமல் போய்விடும். அப்படியான ஒரு மோசமான காலத்தை நாம் காணுவதை விட நம் உயிரை கொடுத்தாவது இந்த கும்பல்களை விரட்டி அடிப்பதற்கு அணியமாவதுதான் இந்த நாட்டை காப்பதற்குரிய ஒற்றை வழியாக இருக்க முடியும். யோசித்து பாருங்கள். அவர்கள் சிக்கந்தர் தர்காவை கை வைத்து விட்டார்கள் என்றால் அவர்கள் எதை சாத்தியப்படுத்துகிறார்கள் என்றால் தமிழ்நாட்டிற்குள்ளாக இஸ்லாமிய மக்களிடத்தில் ஒரு அச்ச உணர்வை நிறுவனப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியில் வெற்றி பெற்று விட்டதாக அவர்கள் உறுதி கொள்வார்கள். அது ஒரு காலத்தில் அனுமதித்து விட முடியாது. தமிழ் சமூகத்தை நீங்கள் சாதியாக பிரித்தது மட்டுமல்லாமல் மதமாக பிரிப்பதற்கான ஒரு பெரும் முயற்சியில் வெற்றி பெற்று விடுவார்கள். கோயம்புத்தூர் நகரில் நடந்த கலவரம் என்பது கொங்கு மண்டலத்தை மத ரீதியாக பிரித்து விடவில்லை அல்லது சாதி ரீதியாக பிரித்து விடவில்லை. ஆனால் தென் மாவட்டங்களிலே அது சாதி ரீதியாக அவர்களால் எளிமையாக பிரித்து விட முடியும், மத ரீதியாக பிரித்து விட முடியும். இரண்டும் ஒரே விதமான நகரங்கள் அல்ல. 2 நகரங்களுடைய பின்புலமும் வேறு வேறாக இருக்கிறது. பல்வேறு கிராமங்கள், பல்வேறு மாவட்டங்களுடைய மையமாக ஒரு சந்தையாக அல்லது பண்பாட்டு நகரமாக மதுரை இருக்கிறது. அதற்கு ஒரு பெரும் பாரம்பரியம் இருக்கிறது. அந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு கலவரத்தை அவர்கள் கொண்டு வந்து நிலைநிறுத்துகிறார்கள் என்றால் தென் மாவட்டங்களிலே எவ்வகையான சூழல் உருவாகும் என்பதை நான் சொல்லி புரிய வேண்டியதில்லை. நாம் 96 காலகட்டங்களில் நடந்த சாதி கலவரங்கள் நாம் இன்னும் மறக்கவில்லை. மத கலவரங்கள், சாதி கலவரங்கள் இணைந்த ஒரு சூழல் தென் தமிழ்நாட்டில் உருவாகும் என்றால் அதை தடுப்பதற்கு உயிரை கொடுத்தாவது நாம் நின்றாக வேண்டும் என்பதில் நாம் எப்படி பின்வாங்கிவிட முடியும்? தோழர்களே, தமிழ்நாட்டிற்குள்ளாக பாசிச சக்திகளை எதிர்கொள்வதற்கு ஒரு பெரிய அணி, வலுவான அணி தேவைப்படுகிறது. இதற்குள்ளாக நமக்குள்ளே எந்த விதமான வேறுபாடுகளோ பிணக்குகளோ முரண்பாடுகளோ தேவையில்லை. இந்த முயற்சிக்கு திமுக அரசு ஒத்துழைக்க வேண்டும். அதற்கான தேவையும் அவசியமும் அந்த கட்சிக்கு இருக்கிறது. அந்த கட்சியும் தனது தோழர்களை களத்தில் இறக்கியாக வேண்டும், அவர்களது தொண்டர்களையும் களத்தில் இறக்கியாக வேண்டும். இது தமிழ்நாட்டை காக்க வேண்டிய போராட்டம், தமிழ்நாட்டை காப்பதற்கான நடத்தப்படுகின்ற போராட்டம். அந்த போராட்டத்தில் கட்சி எல்லை கடந்து, இயக்க எல்லை கடந்து நாம் அனைவரும் ஒன்றாக களமிறங்கக்கூடிய ஒரு சூழலை திருப்பரங்குன்றம் உருவாக்கி இருக்குது என்றால் அது மிக இல்லை. இந்த பாசிச சக்திகள் தொடர்ச்சியாக முன்னகர்கின்ற இந்த சூழலில் இவர்களை முறியடிக்கக்கூடிய வகையில், ஏனென்றால் அவர்கள் பல்வேறு பணிகளை தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள். நம்மை விட ஒரு 100 ஆண்டுகால அனுபவத்தை நேரடியாக களத்தில் செயல்படுகிறார்கள். 100 ஆண்டுகளில் திராவிட இயக்கமோ அல்லது இடதுசாரி இயக்கங்களோ பல பிளவுகளை எதிர்கொண்டிருக்கிறது. ஆனால் எந்த இடத்திலும் எந்த வகையான பிளவுகளும் எதிர்கொள்ளாமல் RSS கட்டுக்கோப்பாக இருக்கிறது.
இது ஒரு சாதனையாக நான் சொல்லவில்லை, இது ஒரு சாதனையாக சொல்லவில்லை. அவர்களுக்கு தொடர்ச்சியான ஒரு செயல்பாடும் ஒரு ரகசிய கட்டமைப்பும் இருந்து கொண்டே வருகிறது. கடந்த ஆண்டு RSS நடத்திய ஊர்வலம் என்பது தமிழ்நாட்டில் 50 இடங்களில் ஒரு ஊர்வலத்தை நடத்தினார்கள். நாமெல்லாம் தமிழ்நாடு முழுவதும் சேர்ந்து ஏதேனும் ஒரு ஊரில் ஊர்வலத்தை நடத்துவோம். ஆனால் 50 ஊர்களில் ஒரே நாளிலே ஒரே நேரத்தில் RSS ஊர்வலம் நடத்தியது. குறைந்தபட்சம் ஒவ்வொரு ஊரிலும் 1000 பேரை திரட்டினார்கள். அப்படி என்றால் தமிழ்நாட்டில் 50,000 பேரை திரட்டுவதற்கு RSS வலிமை இருக்கிறது என்பதை நிரூபித்திருக்கிறது. அப்படியான 50,000 பேரை திரட்டக்கூடிய வலிமை ஒரு தனியொரு அமைப்பாக நமக்கு கிடையாது. நம்மால் அதை விட அதிகமான ஆட்களை திரட்டிவிட முடியும் தான், ஆனால் தனி அமைப்பாக அல்ல. ஆனால் அவர்களுக்கு தனி அமைப்பாக ஒரு 50,000 பேரை திரட்டிய ஒரு அரசியல் அவர் வெளிப்படையாக முன்வைக்கிறார் என்றால், நான் அந்த சமயத்தில் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தோம். இந்த ஊர்வலம் எந்த கோரிக்கைக்காக நடக்கிறது? RSS என்ன கோரிக்கைக்காக ஊர்வலத்தை நடத்துகிறது? எந்த கோரிக்கைக்காக இவர்களை அணிதிரட்டுகிறார்கள்? எந்த மக்களிடத்தில் எந்த அரசியலை எந்த கோரிக்கைகளை கொண்டு செல்லுவதற்காக இந்த ஊர்வலம் என்பது, இந்த பேரணி என்பது நடத்தப்படுகிறது என்றால் அதற்கு பதில் இல்லை. நீதிமன்றம் அதை கேட்டிருக்க வேண்டும். RSS எல்லா அமைப்புகளும் ஒரு ஊர்வலத்தை நடத்துகிறது, பேரணியை நடத்துகிறார்கள். அதில் ஒரு கோரிக்கை இருக்கிறது, ஒரு முழக்கம் இருக்கிறது. RSSின் முழக்கம் என்ன, கோரிக்கை என்ன, எந்த வகையான மக்கள் நடவடிக்கையாக அது முன்வைக்கிறது எந்த பதிலும் கிடையாது. ஆனால் 50,000 பேரை திரட்டி நிறுத்த முடியும் என்றால் அவன் காலங்காலமாக பேசுகின்ற இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான அணிதிரட்டலைத்தான் அவன் காட்டுகின்றான். நீதிமன்றம் அதை பற்றியெல்லாம் அக்கறைப்பட்டதாக இல்லை. நீதிமன்றத்தின் மீது நமக்கு பெரும் நம்பிக்கையும் கிடையாது. ஒரு சில நீதிபதிகள் நமக்கான தீர்ப்புகளை அல்லது நீதி சார்ந்த தீர்ப்புகளை கொடுக்கலாம். ஆனால் அதற்காக ஒட்டுமொத்த நீதிமன்ற கட்டமைப்பிலும் மிக முக்கியமான காலகட்டத்தில் எப்படியாக இருந்து வந்திருக்கின்றன என்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். அயோத்தியா தீர்ப்பில் எந்த வகையான தீர்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டது, கிடைத்தது என்பதை பார்த்திருக்கிறோம். சர்வதேச அளவில் நகைச்சுவைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு நீதிமன்றமாக இந்திய நீதிமன்றம் மாறிப்போனது. தோழர் பாப்பா மோகன் அவர்கள் அதை முழுமையாக விளக்கினார்கள். இந்த நீதிமன்றம் நம்மை காத்துவிடும் என்று பார்த்தோம். ஏழை எளிய மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு எதிராகத்தான் பல தீர்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. நாம் வெளிப்படையாக பேசத்தான் வேண்டி இருக்கிறது. தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தின் போது நீதிமன்றம் என்ன பேசியது, நடந்ததற்கு பிறகு என்ன பொறுப்பை மேற்கொண்டது, இன்றைக்கு தனிநபர் ஆணையத்தை வைத்திருக்கிறார்கள். என்ன பொறுப்பை நீதிமன்றம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அனகாபுத்தூரில் என்ன நடந்தது, பல இடங்களில் என்ன நடந்தது நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் ஏழை எளிய மக்களின் வீடுகளை இடிப்பதற்கு குறித்து இந்த நீதிமன்றங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. இன்னும் 11,400 வீடுகள் இடிப்பதற்காக சென்னை பெருநகர அந்த கார்பரேஷன் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்தில் தீர்ப்பை பெற்றிருக்கிறார்கள். 11,400 வீடுகள் 600 வீடுகள் இடிக்கப்பட போகின்றன. அது நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கின்றன. இதை பற்றி எல்லாம் கவலைப்படுகின்ற நீதிமன்றங்கள் நமக்கு இல்லை என்றால் நாம் களத்தில் ஒரு பெருந்திரளான மக்களையும் பரப்புரையும் திரட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. தோழர்களே, இந்துத்துவ சக்திகளுக்கு பல்வேறு யுக்திகள் இருக்கின்றன. அந்த யுக்தியிலே ஒன்று, இன்றைக்கு அவர்கள் சிக்கந்தர் தர்காவிலே அவர்கள் திரட்டுகிறார்கள். இன்னொரு புறத்தில் அவர்கள் RSSகாரர்கள் தங்கள் இயக்கத்தின் மீதான ஒரு களங்கத்தை அல்லது இயக்கத்தின் மீது இருக்கக்கூடிய அச்சத்தை போக்குகின்ற பல முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறார்கள். பல இடங்களிலே அதை தொடர்ச்சியாக பேசுகிறார்கள். அவங்க இயக்கத்தை பற்றி நான் சமீபத்தில் கூட ஒன்றை குறிப்பிட்டேன். விஜயினுடைய மாநாட்டிற்கு பிறகு அங்கு உடைக்கப்பட்ட சேறுகளை குறித்து நாம் செய்திகளை வெளியிட்டதை பார்த்தோம். எத்தனை சேர்கள் உடைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை குறித்தெல்லாம் பேசுகின்ற அந்த செய்தி வெளியில் வந்தது. உடனடியாக இன்னொரு வீடியோ வருகிறது. அதில் கூட்டம் முடிந்த பிறகு இருக்கக்கூடிய சேர்களை எடுத்து ஒரு பொறுப்பாக அடுக்கி கொண்டிருக்கிறார். அவர் அடுக்கிக் கொண்டே அவர் பேசுகிறார். பொதுவாக எங்கள் கூட்டத்திற்கு வருகின்ற தொண்டர்கள் எல்லாம் ஒழுங்காக இருப்பார்கள். முடிந்த பிறகு நாங்களே அனைத்து குப்பைகளையும் பெருக்கி நாங்கள் அனைத்து சேர்களையும் ஒழுங்குபடுத்துவோம். எந்த சேர்களும் உடைபட்டிருக்காது, ஏனென்றால் நாங்கள் RSSகாரர்கள் என்று பேசுகிறார். இது திட்டமிட்ட ஒரு பரப்புரையாக. கூட்டம் வந்திருந்தால் தானே சேர் உடைவதற்கு. இருந்தபோதும் கூட அவன் ஒரு பரப்புரையை மேற்கொள்ளுகின்றான். என் நண்பர்கள் சொன்னார்கள், கடந்த வாரம் ஒரு ஆட்டோவில் சென்று கொண்டிருந்த பொழுது ஆட்டோக்காரர் பேசுகிறார், இப்போ பாருங்க ரோடெல்லாம் நல்லாவே இல்லை, இவ்வளோ மோசமான ரோட்டை வச்சுட்டு இதில் ஃபைன் எல்லாம் போடுறாங்க,
தப்பான ரூட்டில் வந்துட்டோம்னு சொல்லி அதுக்கு ஒரு 5000 ரூபா ஃபைனை போடுறோம். ராங் சைடுன்னு சொல்லி 5000 ரூபா ஃபைனை போடுறாங்க. நாங்கள்லாம் ஆட்டோக்காரங்க, நாங்கள் 5000 ரூபா கட்ட முடியுமா? இப்படிலாம் இந்த அரசாங்கம் பிடுங்குது. இது யார் கேட்குறது? இப்போ நான் இந்த மாதிரிலாம் இந்த அரசாங்கத்தை போய் சொன்னோம்னா உடனே எங்களை வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்கிறது. தப்பை சுட்டி காட்டினா ஆர்எஸ்எஸ் ஆங்க, அப்படின்னா நான் ஆர்எஸ்ஸாக இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு அந்த ஆட்டோக்காரர் பேசுகிறார். அந்த ஆட்டோவில் பயணம் செய்த தோழர் நம் அரசியலை சார்ந்த தோழர். அவர் தெளிவாக சொல்லுகிறார், ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு நேர்மையான மக்களுக்காக போராடுகின்ற ஒரு அமைப்பு என்கின்ற கருத்தை நம்மிடத்துல சொல்லுவதற்காக ஒரு கதையை கட்டுகிறார். அவரே அந்த பேச்சை உரையாடலை ஆரம்பிக்கின்றார். ஆரம்பித்து அவருடைய கருத்தை சொல்லி அதை ஆர்எஸ்எஸ்ல முடித்து நான் ஆர்எஸ்ஆ இருந்து கொள்கிறேன், அதில் என்ன பிரச்சனை என்று பேசுகிறார். ஒரு ஆட்டோக்காரர் ஒரு நாளைக்கு 50 பேர் இடத்துல பேசுகிறார் என்றால் ஒரு மாதத்தில் 1500 பேரிடம் பேசுகிறார். இவரை போல 100 ஆட்டோக்காரர் என்றால் 1.5 லட்சம் பேரிடம் பேசுகிறார்கள். நான் 2021 தேர்தலின் பொழுதே பல்வேறு ஆட்டோ ஸ்டாண்டுகளை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றி ஒவ்வொரு ஆட்டோ ஸ்டாண்டுக்கும் 20,000-30,000 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் என்கின்ற தகவலும் எடுத்து சொன்னோம். பல இடங்களில் இது குறித்த ஆய்வுகளை மேற்கொண்டும் வெளியில் எடுத்து சொன்னோம். அதனால் அவர்களும் நேரடியாக மக்களிடத்தில் பேசுகிறார்கள். இப்படியான பல்வேறு யுக்திகளை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்குது என்றால் எல்லாமே கடைசியில் வந்து தேர்தலில் எவ்வளோ ஓட்டு வாங்குவது என்கின்ற அளவில் மட்டும்தான் முடிந்து விடுகிறது. அவர்கள் யுக்திகளை முறியடிப்பதற்காக இல்லை. நான் பேசிய பொழுது ஒருவர் என்ன சொன்னார் என்றால், இது குறித்து இப்படியான கவலைகளை தெரிவித்த பொழுது அவர் என்ன சொன்னார்னா, இல்லைன்னா அவன் என்ன வேணா பேசிட்டு போட்டோம்னே, நாளைக்கு நம்மளுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, நம்ம அதுக்கான வழியை பார்த்துருவோம்னே, 500 ரூபா கொடுத்தா போட்டுருவாங்கல்ல. இது என்ன மாதிரியான ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது என்றால், இன்றைக்கு திமுகவுக்கே வாக்களிக்கக்கூடியவர்களில் கணிசமானவர் இந்துத்துவவாதிகளாகவும் மாறி இருக்கிறார்கள். அவர்களது வாக்குகளை செலுத்துவதற்கு ஒரு வலிமையான இந்துத்துவ கட்சி இல்லை என்கின்ற கவலை தானே ஒழிய, அவர்கள் இங்கே இந்துத்துவத்திற்கு எதிரான கருத்தில் நின்று கொண்டு வாக்களித்ததாக இல்லை. ஏனென்றால் கடந்த தேர்தல் 2019, 21, 24 3 தேர்தலிலும் இந்துத்துவத்தை எதிர்த்து நின்றுதான் நாங்கள் செய்கிறோம் என்றெல்லாம் திமுக வாக்கு கேட்கவில்லை. நாங்கள் நேரடியாக தேர்தல் காலத்தில் போராட்ட காலத்தில் நின்ற காரணத்தினால் எங்களால் தெளிவாக சொல்ல முடியும். நீங்கள் இதையெல்லாம் பேச வேண்டாம் என்று சொல்லி அவர் 2021 அவர்களுக்கான தேர்தல் வியூகத்தை வகுக்கக்கூடிய கட்சி அமைப்பு வந்து நேரடியாக சொல்லிவிடும், நீங்கள் பிஜேபி எதிர்த்தோ அல்லது இந்த மதவெறி எதிர்த்தோ பேசி நீங்கள் வாக்கு கேட்காதீர்கள் என்று தான் சொன்னார். வளர்ச்சியை சொல்லி பேசுங்கள். இன்றைக்கும் அவர்கள் அதை தான் பேசுகிறார்கள். தமிழ்நாட்டை நாங்கள் இவ்வளவு தூரம் வளர்த்து எடுத்து விட்டோம், இவ்வளவு வளர்ச்சியை கொண்டு வந்து விட்டோம் என்று சொல்லி தான் வாக்குகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதுவல்ல, இன்றைக்கு தமிழ்நாடை வளர்ச்சி பாதையில் கொண்டு செலுத்த வேண்டும் என்பதற்காக நம்ம இவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தோழர்கள் சொல்லவில்லை. நாம் தேர்தலில் ஆதரிக்கவில்லை. ஆனால் தேர்தலில் ஆதரித்த ஜனநாயக அமைப்புகள் திமுகவை அடையாளம் காட்டி எதற்காக வென்றால் இந்துத்துவத்தை எதிர்ப்பதற்கான ஒரு சக்தியாக அவர்கள் வர வேண்டும் என்று தான் அடையாளப்படுத்துகிறார். ஆனால் அந்த கட்சி அதை அடையாளப்படுத்த வேண்டும், வெளிப்படையாக பகிரங்கமாக செய்ய வேண்டியது இருக்கிறது. இன்றைக்கு இந்துத்துவ எதிர்ப்பு என்பது மைய அரசியலாக மாற வேண்டியது இருக்கிறது. இந்த 4.5 ஆண்டுகளில் மோடி எந்த தொந்தரவும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு வந்து சென்றிருக்கிறார். ஆனால் அதிமுக ஆட்சி காலத்தில் மோடி இங்கே வருகிறார் என்றாலே கடுமையான எதிர்ப்பை அவர் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது என்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். அவர் ஐஐடியில் சோரை உடைச்சிட்டு தான் வெளியே போக வேண்டிய சூழல் இருந்திருக்கிறது. 5000-10,000 பேர் கைதாகி இருக்கின்றோம். கடுமையான போராட்டத்தை நடத்தி இருக்கின்றோம். கடுமையான பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு அலையை தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கின்றோம். அந்த இடத்துல எல்லாம் பெரிய கட்சிகள் வரவில்லை, ஆண்ட கட்சிகள் வரவில்லை. ஆக நம்மை போன்ற அமைப்புகள் தான் அந்த அரசியலை முன்னெடுத்திருக்கின்றோம். இன்றைக்கு நிலைமை என்ன? 4.5 ஆண்டுகளில் இன்றைக்கு மோடி வந்து செல்வது என்பதும் இங்கே அவர் விருப்பப்பட்டதையெல்லாம் பேசி செல்வது என்பதும் சாத்தியமாகி இருக்கிறது. அப்பொழுது நாம் எங்கே தோற்றிருக்கின்றோம்? எங்கே இது நடந்தது? எங்கே இது மாறியது? இதுதான் நீங்க எழுப்ப வேண்டிய கேள்வி. 4.5 வருஷத்துல நீங்க 4.5 வருஷத்துக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி காலத்தில் மோடி வந்தால் கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது என்றால், ஆட்சி மாற்றம் நடந்த பிறகு மோடியே வந்திருக்க கூடாது என்கிற நிலை தான் உருவாகியிருக்க வேண்டும். மோடி இந்த மண்ணிலே கால் வைக்க முடியாது என்கின்ற நிலை தான் உருவாகி இருக்க வேண்டும். மாறாக இங்கே வருடத்திற்கு 10 முறை வரக்கூடிய நிகழ்வு என்பது எப்படி நடந்தது? அதுவும் எதிர்ப்பு இல்லாமல் வந்து போனது என்பது எப்படி நடந்தது? இது ஏன் கைவிட வேண்டும்? அன்றைக்கு கருப்பு கொடி பிடித்த தோழர்கள் இன்றைக்கு ஏன் அந்த கருப்பு கொடி கைவிட வேண்டும்? யாருடைய நலனுக்காக கைவிட வேண்டும்? ஏன் அமைதி காத்தார்கள்? ஏன் பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு உணர்வு என்பதை தொடராமல் கைவிட்டார்கள்? அது யாருடைய நலனுக்கானது?
பாரதிய ஜனதா கட்சியோட எதிர்ப்புணர்வு என்பது இந்துத்துவ எதிர்ப்புணர்வு, மோடி எதிர்ப்புணர்வு என்பதெல்லாம் பாசிச எதிர்ப்புணர்வுகளோட அடையாளங்கள் தானே, அவர் முழக்கங்கள் தானே. அது ஏன் தடைப்பட்டு போனது 4.5 ஆண்டுகளில்? இந்த கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். ஜனநாயக சக்திகள் இந்த எதிர்ப்பு போராட்டத்தை கைவிட ஜனநாயக சக்திகள் அது பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் இந்த அணி வலிமையாக இருந்தால்தான் பாரதிய ஜனதா கட்சி அணி என்பது வெல்ல முடியாது, தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியாது. அவர் அரசு நிகழ்வுக்காக வருகிறார், அதனால் எதிர்க்கக்கூடாதுங்கிற தயவு செஞ்சு இந்த டீசென்சி கதையெல்லாம் இங்கே பேச வேண்டாம். ஃபாசிஸ்ட் இஸ் அ ஃபாசிஸ்ட். அவங்களுக்கு என்ன நாகரிகத்தை நம்ம அவங்ககிட்ட நம்ம எதிர்பார்த்து விட முடியும்? அவர்கள் இங்கே எதை பேசிவிட்டு போனார்? நமக்கு எதிராகத்தான் பேசிவிட்டு போனார்கள். தமிழர்களுக்கு எதிராகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழர்களுக்கு எதிராகத்தான் நடவடிக்கை மேற்கொண்டு அவர்கள் எந்த இடத்திலும் அவர்களது கொள்கையிலிருந்தும் செயல்பாட்டிலிருந்தும் ஒரு அடி பின்வாங்கவில்லை. ஆனால் நாம் பல அடிகள் பின்னோக்கி சென்ற ஒரு துயரம் நமக்கு நடந்திருக்கிறது. ஆக தோழர்களை, அடுத்து வரக்கூடிய காலகட்டம் மறுபடியுமே பாசிச எதிர்ப்பு செயல்பாடு என்பது 2026 தேர்தலுக்கான வேலை திட்டமாக வச்சிட முடியாது. அது நீண்டகால வேலை திட்டம். தேர்தல் அடிப்படையில் மேலே உயர்த்துவது, தேர்தல் வெற்றிக்கு பிறகு கீழே இறக்குவது என்றெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்க முடியாது. பாசிஸ்டுகளை வீழ்த்த வேண்டும் என்றால் எப்படி நாஜிக்கள் பூண்டோடு அழிக்கப்பட்டார்களோ அப்படித்தான் அவர்கள் இங்கிருந்து அகற்றப்பட வேண்டும். அதற்கான ஒரு பணிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஆயிரக்கணக்கில் திரண்ட தமிழ்நாடு என்பது இன்றைக்கு நூற்றுக்கணக்கில் கூட திரள இயலாமல் போனதனுடைய காரணம் என்ன? இத்தனை ஆயிரம் பேரை அவர்கள் முருகன் மாநாட்டுக்கு திரட்டுகிறார் என்றால் காவல்துறைக்கு தெரியாமல் நடந்திருக்குமா, ஆட்சியாளர் தெரியாமல் நடந்திருக்குமா, அல்லது ஆட்சியாளர் ஒப்புதல் இல்லாமல் நடந்திருக்குமா என்கின்ற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகின்றேன். நாம் ஏதோ மாநாடு நடத்துறோம்னா ஒவ்வொரு டோல்கேட்லையும் எத்தனை வண்டி கிராஸ் ஆகிறதுலேருந்து ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கு ரிப்போர்ட் வரைக்கும் போட்டு எடுக்கக்கூடிய காவல்துறைக்கு இவர்கள் நடத்துகின்ற முருக விழா மாநாட்டிற்கு எத்தனை ஆயிரம் மக்கள் வருகிறார் என்று தெரியாமலா இருந்திருப்பார்கள்? நம்ம நடத்துறோம்னா ஒன்றும் இல்லை, கருஞ்சட்டை பேரணிக்கு நாங்கள் கிளம்புகிறோம் என்றால் தடையை கொடுத்தார்கள். அதற்கு பிறகு பல்வேறு கூட்டங்களில் இதே தடையை எதிர்கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள் இருந்திருக்கின்றன. ஆனால் இப்படியான எந்த தடையும் இந்துத்துவ அமைப்புகளுக்கு கிடையாது, எப்படியானதும் கிடையாது. இன்றைக்கு கூட ஒரு செய்தியை பார்க்கின்றோம், விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் வருது அப்படிங்கிறதுக்காக மசூதிக்கு துணியை போட்டு மூடுறாங்க. அதில் ஆரம்பிக்கிறார்கள் என்றால் நாளைக்கு இந்த இடத்துல மசூதி இருக்கக்கூடாது என்று முடிவெடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவனுக்கு யாருக்காக அச்சப்பட்டு காவல்துறை இதை செய்கிறது? எதற்காக செய்கிறார்கள்? இது யார் கேள்வி கேட்பது? இது திமுக செய்யவில்லை, காவல்துறை செய்கிறது என்றால் இப்படியான காவல்துறை திமுக என்றைக்கு கேள்வி கேட்கும்? 4 வருஷமா அமைதியாயிருச்சு. 4 வருஷமா நீங்க இன்னைக்கு செய்வீங்களான்னு பார்த்து 4 வருஷம் ஓடி போச்சு. இன்னொரு 6 மாசத்துக்குள்ள தேர்தல் வரப்போகுது, 6-8 மாசத்துக்கு தேர்தல் வரப்போகுது. அப்ப இத்தனை 4.5 வருஷமா இதே நிலைமை ஓடிட்டே இருக்குது, இதே நிலைமை ஓடிட்டு இருக்குது. காவல்துறையில தொடர்ச்சியாக எதிராகவே செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அதன் மீது ஆட்சியாளர் நடவடிக்கை எடுக்க முடியாத நிலை இருக்குது என்றால் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால்தான் என்ன? நம்ம நிலைமை சண்டை போடுறதுதான் அப்படிங்கிற ஒரு இடத்தை கொண்டு வந்து நிறுத்திட்டா நம்மளால் ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்ய முடிவதில்லை. இப்போ மக்கள் அதிகார கழகம் தோழர் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களது கொள்கை திட்டங்களை முன்வைத்து அதற்கான வேலை திட்டங்கள் அதற்கான செயல்பாடுகள் முன்னெடுப்பதற்கு நேரம் இருக்கிறதா? இல்லை. திருப்பரங்குன்றது மல்லு கட்டுறதுக்கு நேரம் ஆகி போயிருக்கு. ஒவ்வொரு அமைப்புகளும் இவனுங்களை மல்லு கட்டுறதுக்கே நம்ம நேரத்தை செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் மிக குறைந்த ஆற்றல். அவனை போல அந்தானி அம்பானியினுடைய பணத்தை வைத்துக் கொண்டு நடத்துகின்ற அமைப்புகள் அல்ல நம்மை போன்ற அமைப்புகள். நமது ஆற்றல்கள் எல்லாம் எதிலே குவிக்கப்படுகிறது என்றால் மக்களை திரட்டுவதிலே, மக்களை அரசியல்படுத்துவது, நமது இலக்குகளை பற்றி அவர்களிடத்தில் பேசுவது, கொள்கைகளை பற்றி பேசி விளக்க வைப்பது, புரிய வைப்பது, அவர்கள் அமைப்பாக்குவது என்று எந்த வேலை திட்டத்திற்கும் இல்லாமல் இந்த கும்பல்களை எதிர்ப்பதற்காக மட்டுமே நமது ஆற்றலை செலவழிக்கக்கூடிய நிலை இருக்கும் என்றால், எதிர்வினை ஆற்றுவது மட்டுமே நமது வேலை திட்டமாக இருக்கும் என்றால் நமது அமைப்புகள் என்றைக்கு வளர்ந்து நிற்கப் போகிறது? அது தோழர்களே, இப்படியான பல்வேறு கேள்விகள் நமக்கு இருக்கின்றன. இந்த தர்கா பிரச்சனையை பொறுத்தவரை, திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை மக்கள் அதிகார கழகம் பண்பாட்டு ரீதியிலான ஒரு முழக்கத்தை முன்வைத்து நாங்கள் வரவேற்றோம். முருகனையும் காப்போம், கருப்பனை காப்போமா?
முருகனை மீட்போம் கருப்பனை காப்போம். இவங்கெல்லாம் நம்மளை காப்பாத்திட்டு இருந்தது போய் இவங்களை நம்ம காப்பாற்ற வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சு இந்த ரெண்டு சாமிக்கும். அது இன்றைக்கு மக்களுக்கு எது புரியுமோ அந்த இடத்துல நாம் சொல்ல வேண்டியது இருக்கிறது. பண்பாட்டு அரசியலுக்குள்ளாகவும் நாம் இயங்க வேண்டியது இருக்கிறது. இந்த பண்பாட்டை அவர்கள் எவ்வளவும் திரிக்கிறார்கள் என்பதை மக்களிடத்துல சொல்ல வேண்டியது இருக்கிறது. இந்த பண்பாட்டை ஒரு ஆயுதமாக கூர்திட்டக்கூடிய இந்த பாசிச சக்திகளை எதிர்கொள்ளுவதற்கு அந்த தளத்திலிருந்து அந்த களத்திலிருந்தே நமது முழக்கங்களை முன்வைப்பது என்பது வரவேற்புக்குரியது. அதை மேலும் விரிவுபடுத்தி கூர்மையாக்கி முன்னகர்த்த வேண்டும். ஒன்றுதான் திரும்பவும் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் என்பது திமுக அரசை மறுபடியும் களத்தில் அவர்கள் தீவிரமாக மறுபடியும் முன்னாடி செஞ்சாங்கன்னு நான் சொல்லலை, இனிமேலாவது கொஞ்சம் தீவிரமாக இயங்குவதற்கு அவர்களை தயார்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. 2026 தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காவது வேலை செய்யுங்கன்னு சொல்ல வேண்டியது இருக்கிறது. அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை மையமாக வைத்து மட்டுமே தேர்தலை வெற்றி பெற்று விட முடியாது. அப்படியெல்லாம் சாத்தியம் அல்ல. அல்லது நலத்திட்டங்களை மட்டுமே வைத்து வெற்றி பெற்று விட முடியாது. நலத்திட்டங்கள் மட்டுமே மக்களிடத்திலே ஒரு வெற்றிக்கான மனநிலை உருவாக்கி விடாது. ஒரு மக்களை உணர்ச்சி ரீதியாக உணர்வு ரீதியாக ஒருவன் தூண்டிவிட்டான் என்றால் அந்த உணர்வு வெள்ளத்திற்கு எதிராக நாம் சொல்லக்கூடிய வளர்ச்சி திட்டங்களோ அல்லது அறிவியல் பூர்வமான விளக்கங்களோ ஈடுபடாது. ஆக உணர்வு ரீதியாக, சாதிய உணர்வு ரீதியாக, மத உணர்வு ரீதியாக இந்த மக்கள் மாற்றப்பட்டு ஒரு அலையாக எழுப்பப்பட்டார்கள், ஒரு கலவரத்திற்குள் நுழைக்கப்பட்டார்கள் என்றால் அது தேர்தலிலே கடுமையான பாதிப்பை கொண்டு வரும். திமுக அதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி வட மாநிலங்களை அவர்கள் வென்றார்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த பின்னணியும் கிடையாது. விடுதலை போராட்ட பின்னணியோ மக்கள் நலன் சார்ந்த போராட எந்த பின்னணியுமே கிடையாது. ஜனதாதளத்திற்கு இருக்கக்கூடிய அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய குறைந்தபட்ச செயல்பாட்டு தளத்தில் நின்ற வரலாறு என்பது கூட அவர்கள் வரலாற்று குறைந்தபட்ச அளவு கூட பிஜேபி கிடையாது, ஆர்எஸ்எஸ் கிடையாது. ஆனால் எப்படி வெற்றி பெற்றான்? எப்படி சாத்தியப்படுத்த முடிஞ்சது அவனால்? ஒரு உணர்வு எழுச்சியை அல்லது மதவெறி உணர்வை தூண்டி விட்டு பேர் எழுச்சியாக மாற்றிவிட்டான் என்றால் அதை நீ எந்த வளர்ச்சி திட்டத்தை கண்ணில் காமிச்சு கூட மாற்றிவிட முடியாது. அப்ப அப்படியான ஒரு எழுச்சியை அவன் உருவாக்குவதை தடுப்பதற்கு அனைவரும் ஒன்றுபட்டு நின்றாக வேண்டும். இதில் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய தொந்தரவு என்ன அப்படின்னா, எல்லாரையுமே திமுக முத்திர குத்தக்கூடிய ஒரு பணியை நாம் தமிழர் போன்றவர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவன் எந்த இடத்துலையுமே பிஜேபிக்கு எதிராக ஒரு வேலையும் பண்றதில்லை. அவர்கள் செய்யறது ஒன்று எல்லாமே என்னன்னா குறை சொல்றது மட்டும்தான். அடுத்தவனை பார்த்து நீ திமுக ஆதரிச்சு இல்லை, நீ திமுக ஆதரிச்சு இல்லை, இவங்க மட்டும்தான் பேசிக்கொண்டிருக்கிறானே ஒழிய அவர்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான எந்த முழக்கத்தையும் எந்த போராட்டத்தையும் முன்வைப்பதில்லை. ஆக திமுக எதிர்ப்பு அல்லது பாஜக ஆதரவு இரண்டு தளங்களுக்குள்ளாக மட்டுமே தான் அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இப்படியாக இன்றைக்கு அப்புறம் புதுசாக வரக்கூடிய கட்சிகள் எல்லாம் என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. அவர்கள் என்ன மாதிரியான ஒரு அணிதிரட்டலை செய்ய போகிறார்கள், எதை முன்வைக்க போறான்றாலும் நமக்கு தெரியவில்லை. அது பெரிய குழப்பங்கள் இருக்குது. ஆனால் ஒன்றை நாம் தெளிவாக வைத்துக் கொள்வோம், இந்த தேர்தல் முடிவில் எப்படியாக இருந்தாலும் நாமால் பாசிசத்தை எதிர்கொள்வதற்குரிய வலிமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். தேர்தலுக்கு முன்பு தேர்தலுக்கு அப்புறம் என்கின்ற நிலையெல்லாம் இல்லாமல் நாம் அமைப்பை இதற்கான ஒரு பெரிய பாசிச எதிர்ப்பு ஒரு கட்டமைப்பை செய்து அதன் மூலமாக இவர்களை வெல்வதற்குரிய ஒரு அணிதிரட்டலை செய்வதற்கான முயற்சிகளை மேற்பதனுக்கும் உங்களோட துணை நிற்கும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்றால் நாம் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படக்கூடிய தோழர்கள். அப்படியான ஒரு எதிர்கால அரசியலில் ஏனென்றால் இன்றைக்கு நம்மளுக்கு பாசிஸ்டுகள் நவ பாசிஸ்டுகள் என்று பேசுகின்ற அரசியலும் நமக்கு கவலைக்குரியதாக இருக்கிறது. பாசிசத்தை நவபாசிசம் என்று சொன்னதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா நவபாசிசம் என்று அவர்கள் வரையறுத்த அந்த அறிக்கைகளிலே எந்த இடத்திலும் பண்பாட்டு தளத்தில் அந்த பிரச்சனை அணுகியதாக தெரியவில்லை. பொருளாதார தளத்தில் மட்டும் என்று அணுகியதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் ஆர்எஸ்எஸ் என்பது பொருளாதார ரீதியாக மட்டும் இயங்கவில்லை, அது அடிப்படையில் பண்பாட்டு ரீதியாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆக பண்பாட்டு ரீதியான ஒரு அரசியலை நீங்கள் அடையாளம் காட்டி இந்த பாசிசத்தை மக்களிடத்தில் புரிய வைக்க வேண்டும் என்றால் நீங்கள் பார்ப்பனியத்தை பேச வேண்டியது இருக்கிறது. பார்ப்பனியத்தை பற்றி வெளிப்படையாக பேசாமல் மக்களிடத்தில் பார்ப்பனியத்தை எதிரி என்று அடையாளம் காட்டாமல் இந்தியாவில் பாசிசத்தை, அது நீங்கள் பாசிசம் பேர் சொன்னாலும் சரி, நவபாசிசம் என்று பேர் சொன்னாலும் சரி, அல்லது நியோ பாசிசம் என்று சொன்னாலும் சரி, அதை எதிர்கொண்டு விட முடியாது. ஏனென்றால் இந்த பாசிசத்தினுடைய முதுகெலும்பே பார்ப்பனியமாகத்தான் இருக்கிறது. அப்போ இந்த பார்ப்பனியத்தை பற்றியான
எந்த விளக்கமும் இல்லாமல் வந்திருக்கக்கூடிய அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் அவனுடைய தலைமை வெளியிட்ட அந்த நியோ பாசிசம் அல்லது நவ பாசிசமா என்று பேசுகின்ற அந்த விளக்கம் என்பது ஏற்புடையதல்ல. நீங்கள் பார்ப்பனியத்தை அடையாளம் காட்டாமல் இந்தியாவில் பாசிசத்தை வீழ்த்திவிட முடியாது. இந்தியாவினுடைய பாசிச சக்தியினுடைய கருத்தாக்கமே அங்கேதான் மையம் கொண்டிருக்கிறது. ஆக இது வெறும் முதலாளிய பொருளாதார அடிப்படையில் மட்டும் விளங்கி கொள்ளுவது என்பது இதனுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய மிக முக்கியமான முதுகெலும்பாக இருக்கக்கூடிய பண்பாட்டு அரசியலை நிராகரிப்பதாக மாறிவிடும். ஆர்எஸ்எஸ் என்பது பொருளாதார அடிப்படையில் வேலை திட்டத்தை முன்வைக்கவில்லை, பண்பாட்டு ரீதியில் முன்வைக்கிறார்கள், மதத்தை முன்வைக்கிறார்கள். மதத்தின் ரீதியாக ஒரு அரசியலை ஒரு மத வெறி கொண்ட ஒரு பண்பாட்டு தேசத்தை ஒரு கட்டமைக்க விரும்புகிறார்கள், அதை வெளிப்படையாக அறிவிக்கிறார்கள். அப்படியான ஒரு கட்டமைப்பை குறித்து நீங்கள் பேசுகின்ற பொழுது பார்ப்பனியத்தை அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்கிறது. பார்ப்பனியத்தை நிராகரித்து விட்டு ஒரு அரசியலை பேசிவிட முடியாது. நாம் வெளிப்படையாகவே பேச வேண்டிய ஒரு தனியான அரங்கு தேவைப்படுகிறது. ஆக நீங்கள் பார்ப்பனியத்தை அடையாளப்படுத்தாமல் நீங்கள் திருப்பரங்குன்ற போராட்டங்களில் வெற்றி பெற்று விட முடியாது. எப்படி வெற்றி பெற முடியும்? எப்படி வெற்றி பெற முடியும்? இந்த அரசியல் இது பாசிசம் என்று திருப்பரங்குன்றத்தில் நடப்பது அல்லது அயோத்தியில் நடந்தது என்பதெல்லாம் பாசிசம் என்று சொன்னால் அதை எந்த பின்னணியிலிருந்து, கொள்கை பின்னணியிலிருந்து விளக்குவீர்கள்? அதை பண்பாட்டை நிராகரித்து பார்ப்பனியத்தை நிராகரித்து விளக்கிவிட முடியுமா? நீங்கள் சிறுபான்மை மக்களை எதிரிகளாக வரையறுக்கக்கூடிய இந்த கொள்கையை நாங்கள் பாசிசம் என்று சொல்கிறோம் என்றால் சிறுபான்மை மக்களை எதிரிகளாக முன்னிறுத்துகின்ற அந்த தத்துவத்தினுடைய பெயர் என்ன? பெயர் என்ன? இப்ப யூத இஸ்ரேலிய அரசு யூத பெரும்பான்மைவாதத்தை ஜியோனிசம் என்று அடையாளப்படுத்துகிறோம். இஸ்ரேலுடைய ஜியோனிசம் என்னவோ அதுபோலத்தான் இந்தியாவினுடைய பார்ப்பனியம். ரெண்டுக்கும் வேறுபாடு கிடையாது. அதான் சிங்கள பேரினவாதமாக அங்கே இருக்கிறது. பார்ப்பனியத்தை நாம் அடையாளப்படுத்தாமல் இந்தியாவில் பாசிசத்தை விலக்கிவிட முடியாது. பார்ப்பனியத்தை அடையாளம் காட்டி அதை அம்பலப்படுத்தி தன்மைப்படுத்தி வீழ்த்தினால் மட்டும்தான் இந்தியாவிற்குள்ள பாசிசத்தை, அதற்கான ஆதார ஊற்றை நம்மால் அழித்தொழிக்க முடியும். ஆகவே கோட்பாட்டு தளத்திலான ஒரு விவாதம் தேவைப்படுகிறது. அதற்கான அரங்குகளையும் நாம் விரைவில் உருவாக்க வேண்டியிருக்கிறேன். என்றால் கோட்பாட்டு தளத்தில் தெளிவில்லை என்றால் போராட்ட களத்தையும் செயல் திட்டத்தையும் நம்மால் வகுத்து விட முடியாது. ஆக தோழர்களே, நமக்கென்று ஒரு பெரும் போராட்டம் காத்திருக்கிறது. அந்த போராட்டத்தில் நாம் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.